இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து வெளி நாகரிகம் பரவியிருந்த இடம், அதை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளர்கள், அப்புறம் அது கண்டுபிடிக்கப்பட்ட வருடம், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹரப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய பாகிஸ்தானில் இருக்குது, ராவி நதிக்கு ஓரமாக. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா தயாராம் சாஹினி 1921. அடுத்து மொஹஞ்சதாரோ, இது சிந்து நதி ஓரமாக இருக்குது. இது பாகிஸ்தானில் தான் இருக்குது. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆர்டி பானர்ஜி 1922. அப்புறம் ரூபர், இது சட்லஜ் நதியோரம் இந்தியாவினுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்குது. யார் கண்டுபிடிச்சானா ஒய்டி சர்மா 1953. அப்புறம் லோத்தல், இது குஜராத் மாநிலத்தில் இருக்குது. எஸ்ஆர் ராவுங்கிறவர் 1953 கண்டுபிடிச்சாரு. ஸோ ரூபர் லோத்தல் ரெண்டுமே ஒரே ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. காளிபங்கன் காகர் நதிக்கரையோரம் ராஜஸ்தானில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிபி லால் என்பவரால் 1959 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் சாகுந்தாரோ, இது சிந்து மாகாணத்தில் இருக்குது. எம்ஜி மஜும்தாரால் 1931 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் ஜேபி ஜோஷிங்கிறவர் தோலோவிரவை குஜராத் மாகாணத்தில் 1985 கண்டுபிடிச்சாரு. அப்புறம் கோட்டிஜி, இதுவும் சிந்து மாகாணம் தான். ஃபசல் அகமதுங்கிறவர் 1953 கண்டுபிடிச்சாரு. அப்புறம் பன்வாலி ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. ஆர்எஸ் ஃபீஸ்ட்ங்கிறவர் 1974 கண்டுபிடிச்சாரு. அப்புறம் சுர்ஹோட்டா, இது குஜராத் மாகாணத்தில் இருக்குது. ஜேபி ஜோஷிங்கிறவர் 1964 கண்டுபிடிச்சாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்ரி, எம்ஜி மஜும்தார்ங்கிறவர் 1935 கண்டுபிடிச்சாரு. சுட்கோ ஜெண்டார், இது பலுசிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தானில் இருக்குது. ஏரியல் ஸ்டெயின்கிறவர் 1931 கண்டுபிடிச்சாரு. ரங்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, குஜராத் மாகாணத்தில் இருக்குது. எம்எஸ் ஹட்ஸ்ங்கிறவர் 1931 கண்டுபிடிச்சாரு. அப்புறம் ஆலம் கிர்பூர், இது ஹிண்டன் ஆறு உத்தரப்பிரதேசில் ஹிண்டன் ஆறு ஓடுற இடத்துல இருக்குது. ஒய்டி சர்மாங்கிறவர் 1974 கண்டுபிடிச்சாரு. அப்புறம் ராகி ஹர்கி, இது ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. அமரேந்திரநாத்ங்கிறவர் 1997 கண்டுபிடிச்சாரு. அப்புறம் மிட்டாதல் ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. சூரஜ் பவான்கிறவர் 1968 கண்டுபிடிச்சாரு. ஆதிச்சநல்லூர், இது தமிழ்நாட்டில் இருக்குது. ஆண்ட்ரூ ஜாகருங்கிறவர் 1876 கண்டுபிடிச்சாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள வணிகர்கள் அந்த 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 காலத்தோட மக்களோட வணிகம் பண்ணதா தகவல் இருக்குது. நன்றி.